ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சேனைக்கிழங்கு பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குக் வித் கோமாளியில் சிவாங்கி அவங்க பண்ணது. ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதோட நம்ம வீடியோஸ்க்கும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுங்க. அதில் இருந்து தான் கிவ் அவே வின்னர் செலக்ட் பண்ணுவோம். வாங்க ரொம்ப சிம்பிளாக இந்த யாம் பொளிச்சது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பெரிய சைஸ் கருணக்கிழங்க இது போல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இது இருக்கட்டும். அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். புளியை ரொம்ப திக்காக கரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதோட கன்சிஸ்டன்சி. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனும் கரெக்டாக இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து நம்ம கிழங்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீஸ்லேயும் இது போல் அழகாக அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதும் நமக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த கருணக்கிழங்க உள்ளே சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். மீதம் இருக்கிற பீசஸையும் இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நிறம் மாறினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவில் உள்ள பச்சை மணலாம் போகிறது வரைக்கும். இப்போ பாருங்கள், மசாலாவில் உள்ள பச்சை மணலாம் போய் லைட்டாக கொதிச்சிட்டு இருக்குல்ல, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிறது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேர்த்த உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு எதுவும் இப்போதைக்கு சேர்க்கலை. மூடி வச்சுட்டு நல்லா மசாலா ட்ரை ஆகி வர்றது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே திக்காகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்தால் நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். நமக்கு மசாலா ரொம்ப திக்காக ட்ரையாக தான் வேணும். நம்மளோட மசாலா நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு இது போல் திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட மசாலாவும் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு வாழை இலையை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இது போல் ஸ்டவ் ஆன் பண்ணி காட்டினீங்கன்னா நம்மளுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் நல்லா நிறம் மாறுறது வரைக்கும் காட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இலையில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணினா மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க யாம், இதுக்கு மேலே நம்மளோட பேலன்ஸ் இருக்கிற எல்லா மசாலாவும் வச்சுருங்க. மசாலாவை நல்லா ஈவனாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இடையை நல்லா மடித்து அழகாக பாஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வாழை இலை கிழிஞ்செல்லாம் போகாது, நம்ம அந்த நெருப்பில் காட்டிட்டதுனால. இது போல் அழகாக பொறுமையாக எல்லா பக்கமும் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு த்ரெட் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். நல்லா பிரிஞ்சிடாமல் இது போல் கட்டிக்கோங்க. இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா
கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தவாவில் சேர்த்ததுக்கப்புறமா வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வாழை இலை தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. இதே போலவே வாழை இலையில் உள்ள நிறம் மாறுறது வரைக்கும் திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த அப்படியே எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்வெஜ்லாம் சாப்பிடாத டைமில் இது போல் எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்லேருந்து தான் கிவ் அவே வின்னர் செலக்ட் பண்ணுறோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.